ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 50 டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளானில் நம்ம டெஸ்ட்டு 19 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. என்ன டாபிக் கொடுத்துருந்தோம்? மேக்ஸில் சிலபஸில் கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸுமே மிங்கிளாகி இருக்கிற மாதிரி சம்ஸ் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸை டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருவோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இதில் என்னென்ன சம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சிம்பிளிஃபை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹோல் ரூட் ஆஃப் 225 டிவைட் பை 729 மைனஸ் ஹோல் ரூட் ஆஃப் 25 டிவைட் பை 144. இதை மட்டும் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடட் பை ஹோல் ரூட் ஆஃப் 16 டிவைட் பை 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை சுருக்குக ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சர் எழுதணும். அப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது 225 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். 225 அப்படிங்கிறது நம்மளுக்கு 15ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போது 15 ஸ்கொயருக்கு ரூட்டில் எடுத்தால் என்ன வரும்? 15 மட்டும் கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 729 எதோட ரூட்டு? 729 வந்து 27 ஸ்கொயர் அப்படிங்கிறதோட ஆன்சர். அப்போது ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 27 வரும். ஓகேவா? இப்போது 15 ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்குள்ளே 15 ஸ்கொயர்னு எழுதும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம 15 அப்படின்னு எழுதுவோம். எப்படியோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்ம 15 × 15 அப்படின்னு எழுதும்போது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்து எழுதணும். அதனால் நம்மளுக்கு 15 மட்டும் ஆன்சராக வரும். ஸோ இந்த 2 மெத்தடில் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், மைனஸ் அப்படியே போட்டோம். அடுத்து 25க்கு 5 ஸ்கொயர் 25ன்னு தெரியுமா? அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வரும்போது 5 மட்டும் வந்துடுச்சு. அடுத்து 144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போது 12 மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துடுச்சு. ஓகேவா? இந்த டேர்மை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதையுமே நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். பட் ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்ததுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்? அடுத்து இந்த நம்பர் நம்ம சால்வ் பண்ணவே போகணும். ஓகேவா? அதான் மறந்துடக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் இருக்குது இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரூட்டில் இருந்து தான் எடுக்க போகிறோம். அப்போ டிவைட் அப்படியே போட்டாச்சு. 16 ரூட்லேருந்து எடுத்தால் என்ன வரும்? 16 4 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ அது ரூட்லேருந்து எடுத்தால் நம்மளுக்கு 4 மட்டும் வரும். 81ன்றது நம்மளுக்கு 9 ஸ்கொயர். அப்போ அதை நம்ம ரூட்லேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு 9 மட்டும் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூலின் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறதுனால அதை மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 27க்கும் 12க்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்போது 27க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ரெண்டுமே 2 டேபிளில் போகாது. அப்போது 3 டேபிளில் போகுமா? 3 டேபிள்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். இங்கே 9 3s are 27 வரும். இங்கே 4 3s are 12 அப்படின்னு வரும். 9ம் 4ம் ஒரே டேபிளில் போகாது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம்? நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஏன்னா 9 தனியாக அதோட டேபிளில் போடணும். அதே மாதிரியே 4 தனியாக அதோட டேபிளில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு 1,1 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 3 9 4 அப்படின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? எல்சிஎம் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணுவோமா? வாங்க. 9 3s என்ன வரும்? 27 அப்படின்னு வரும். 27 × 4 என்ன வரும் நம்மளுக்கு? 27 × 4 108 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த 108 தான் நம்மளுக்கான எல்சிஎம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 108 வந்து எல்சிஎம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது 108 நம்மளுக்கு வரணும். அப்போ கீழே காமனாக 108 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 27 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 108 கிடைக்கும். அப்போ மேலே கீழே நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 27 × 4 108 வந்துருச்சு. மேலே 15 × 4 என்ன வரும்? 60 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 12 நம்ம 108 அப்படின்னு மாற்றணும். இப்போ 12 என்ன பண்ணிக்கலாம்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மேலே என்ன பண்ணணும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 9s are 108 வந்துருச்சு. அப்போது 9 5s are மேலே என்ன வந்துடும்?
45 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. பட் இதை இனிமேல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். டிவைட் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளைன்னு மாற்றிக்கலாம். அப்போ மல்டிப்ளைன்னு மாற்றும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஃப்ராக்ஷனில் இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 4/9 என்ன ஆகுது அப்படின்னா 9/4 அப்படின்னு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம டிவைடை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிருக்கோம் அதனால். ஓகேவா? நம்ம இப்போது இந்த மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம மொத்தமாக ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டேர்மை சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாம். என்ன கிடைக்கும் பாருங்கள், 68 45 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்குமா, போட்டாச்சு. கீழே 108 அப்படியே தான் இருக்கும், அதையும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் முழுசாக சால்வ் பண்ணி ஆன்சர் கிடச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே இருக்க அடுத்த டேர்மை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்டு 9/4 நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ 9 108 அடிப்போமா, நம்மளுக்கு 9 108 போகும்னு தெரியும். அப்போ அடித்தா என்ன கிடைக்கும் பாருங்கள், 19 is 9, 19 is 10, ரிமைண்டர் 1, 9 2s are 18 கிடைக்கும். அப்போ 12 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 108 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ கீழே பாருங்கள் 12 இருக்குது, மேலே பாருங்கள் 15 இருக்குது. இதுவரை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. அப்போது 4 3s are 12ன்னு வரும். இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 5 3s are 15 அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. மேலே 5 இருக்குது, கீழே ரெண்டுமே 4 இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக தான் ஆன்சர் எழுதி ஆகணும். அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு மேலே 5 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு மேலே 5 மட்டும்தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 4 4ன்னு இருக்குது. அப்போ 4 × 4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 16 கிடைக்குமா. அப்போ கீழே 16 அப்படின்னு வரும். அப்போ 5/16 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் நம்மளுக்கு 5/16 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 5/16 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப கவனமாக சம் போடணும்ப்பா. ஏன்னா பாருங்களேன், 16/5 நம்மளுக்கு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அவசரத்தில் நம்ம மாற்றி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5/8 அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. இந்த மிஸ்டேக்கை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட் சம் சால்வ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு 4 4ன்னு இருக்கா. 4 × 4 16ன்னு போடுறதுக்கு பதிலாக அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 4 + 4 8 அப்படின்னு போட்டுருவோம். அப்படி போடும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 5/8 ஆன்சராக மார்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கெல்லாம் அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணுவோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா சம் போட்டுடணும். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சது தானே எப்படி போட்டோம் அப்படிங்கிறது. ஸோ ரூட்லேருந்து எடுக்கிறோம், போர்ட் மாஸை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுறோம், அப்படியே ஆன்சர் வந்துடுது. அவ்வளோதான். ரைட்டா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பேஸ் பண்ண ஒரு சம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஸோ ஒரு மிகச்சிறிய எண் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். எந்த நம்பர் பாருங்கள், விச் when divided by 35 56 91. ஸோ அந்த நம்பர் 35 56 91 அப்படின்ற இந்த 3 நம்பராலையுமே வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்னது, ஏதோ கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்களேன். லீவ்ஸ் இன் ஈச் கேஸ் அ ரிமைண்டர் 7. ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை டிவைட் பண்ணும்போதுமே 7 வந்து நம்மளுக்கு ரிமைண்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7 வந்து வகுப்படாமல் பேலன்ஸ் நிற்கணும் டிவைட் பண்ணி வரும்போது அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 35 56 மற்றும் 91ஆல் வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? 35 56 91 இந்த 3 நம்பரால் நம்ம 3 நம்பரையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நம்பரில் வந்து வகுக்கிறோம். அப்படி நம்ம டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு ரிமைண்டராக கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற மிகச்சிறிய எண் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மைண்டுக்கு வரணும். ஓகேவா? மிகச்சிறிய எண்ணு பார்த்தோன்னே உங்கள் மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், மிகச்சிறிய எண்ணுன்னு பார்த்த உடனே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்டுக்கு வரணும். ஓகே, வந்தாச்சு. அடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கவனிக்கணும். ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்ன கண்டிஷன் இருக்குது, மீதி 7 வரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம்மோட 7 கூட்டணும். ஸோ எதனால் இந்த 7 கூட்டுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த சம்மை பார்த்த உடனே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு எப்படி வரணுன்றது பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எண் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்றது மைண்டில் வந்துடணும். அதுக்கப்புறம் ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, மீதி 7 வரணும் அப்படிங்கிற மாதிரி.
இல்லாட்டி மீதி 5 வரணும், என்ன மாற்றி கொடுத்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி மீதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்சிஎம்மோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே இந்த சம்முக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற 3 நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 35, 56, 91 மூணுமே என்ன டேபிளில் போகும், நம்மளுக்கு காமனாக 7 டேபிளில் போகக்கூடியது. 7 5s 35 வரும், 7 8s 56 வரும், 7 13s 91 வரும், நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் 5 8 13 இருக்குது. இது மூணுமே நம்மளுக்கு ஒரே டேபிளில் போகாது. அப்போது 5 தனியாக போடணும், 8 தனியாக போடணும், 13 தனியாக போடணும். ஓகேவா? போட்டு லாஸ்ட்டு 1,1,1 வரை கொண்டு வந்தாச்சு. அப்போ நம்மளுக்கு இப்போ வந்திருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு தேவையான எல்சிஎம் கிடைச்சிரும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணலாமல் எதை மல்டிப்ளை பண்ணணும், 7 5s 35 அப்படின்னு வரும். 35 × 8 × 13 போட்டால் நம்மளுக்கு 3640, அதாவது 3640 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆன்சராக கிடைக்கிது. ஸோ இந்த 3640 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பரை நீங்கள் 35 வச்சு கேன்சல் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா 56 வச்சு கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை 91 வச்சு டிவைட் பண்ணி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ரிமைண்டரே வராது. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3640 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். 35 வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிமைண்டருமே கொடுக்காம நம்மளுக்கு டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும். இதே தான் 56 and 91க்குமே. இப்போது நம்மளுக்கு வந்திருக்க எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரிமைண்டருமே கொடுக்காம கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருந்த கொஷின் என்ன, 7 அப்படிங்கிறது மீதி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3640 அப்படிங்கிறது முழுசாக டிவைட் ஆகும் அப்படின்னா 7 ரிமைண்டராக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போது ஒரு 7 ஆட் பண்ணி விட்டோம்னா 3640 என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிட்டு அந்த 7 மட்டும் நம்மளுக்கு ரிமைண்டராக கிடைக்குமா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீதி கொடுத்த 7 நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ எதனால் இப்போ அந்த 7 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிச்சா? நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். நம்மளுக்கு கேட்டிருக்கதோ மீதி 7 வரணும் அப்படிங்கிறது. அந்த மீதி 7 வரணுன்றதுக்காக தான் நமக்கு முழுசாக வகுப்படக்கூடிய எண்ணோட 7 ஆட் பண்ணுறோம். அப்போது இந்த முழுசாக வகுப்படக்கூடிய எண் முழுசாக வகுப்பட்டுரும். இந்த 7 நம்மளுக்கு மீதியாக கிடைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கும்போதில். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3640ஓட 7 கூட்டினதுக்கப்புறமா கிடைக்கிற 3647 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சது தானே? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டான ஆன்சர். 3647 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோடனே ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுற 3640 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சுருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ப்பா மிகச்சிறிய எண்ணாலே. ஆனால் மீதி 7 தரக்கூடிய அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 7 ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் செம்ம வாசிச்சதுக்கப்புறமே இந்த செம்ம பார்க்கும்போதுல 2 ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்னது. ஓகேவா? ஸோ அதை நம்ம மிஸ்டேக் பண்ணுவோன்றதுனால அதையும் ஆப்ஷன்லேயே வச்சுருக்காங்க. ரொம்ப கவனமாக போடக்கூடிய சம். ஓகேவா? எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்பில் இந்த மாதிரி சம்ஸும் கேட்குறாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு சம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஹீட்டர் யூசஸ் 3 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 minutes. ஸோ ஒரு ஹீட்டர் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் 3 யூனிட்டை வந்து ஒரு 40 நிமிஷம் அந்த ஹீட்டர் வந்து நான் ஃபுல்லாக ஒரு 40 நிமிஷம் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 units தேவைப்படுது. ஓகேவா? இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தென் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் கன்சியூம் இன் 2 hours இஸ். அப்போது 2 ஹவர்ஸ்க்கு அதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கும் போதில் அதை வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்லையும் கொஷின் பார்த்துடலாம். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. ஸோ ஒரு சூடேற்றி ஒரு ஹீட்டரை நம்ம 40 minutesக்கு ஒர்க் பண்ண வைக்கும் போதில் அது 3 units வந்து எலக்ட்ரிசிட்டியை அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்துக்குது. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. 2 மணி நேரம் நம்ம அந்த ஹீட்டரை ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா தான். ஒன்று எலக்ட்ரிசிட்டியோட அலகு எவ்வளோ டைம், இந்த 2 டேட்டாவை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
அப்போது டைம் அண்ட் ஒர்க் சம்மில் நம்ம ரெண்டே டேட்டா பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன மெத்தட் போயிடலாம், நேர்மாறல் எதிர்மாறல் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் எழுதுகிறோம், நம்ம எப்படி எழுதணும், ஸோ அந்த கரண்ட் எல்லாம் ஒரு சைடும் கொடுத்துருக்க டைம் எல்லாம் ஒரு சைடும் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்க, 3 யூனிட் கரண்ட் எதுக்கு தேவைப்படுது, 40 நிமிஷம் ஒர்க் பண்ணும்போது தேவைப்படுது. அப்போது 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூனிட் கரண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகேவா? யூனிட்டை ஃபுல்லாக ஒரே சைடு எழுதுகிறோம், மணி நேரத்தை ஃபுல்லாக ஒரே சைடு எழுதுகிறோம். ஓகேவா? ஆனால் இங்கே 2 மணி நேரம்னு போடாமல் என்ன போட்டிருக்கோம், 120 நிமிஷம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா 40 நிமிஷம் நம்மளுக்கு மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஷின் கேட்டிருந்தது 2 ஹவர்ஸ்ன்னு ஹவரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எப்போயுமே எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணணும். அப்போ அந்த 2 ஹவர்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவரை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போது 6 × 2 120 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதனால் 60 போட்டோம், ஹவரை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 60 போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போது 2 ஹவர்ஸுங்கிறதுனால 2ஓட 60 மல்டிப்ளை பண்ணுறோம், நம்மளுக்கு 120 கிடைக்குது. அப்போது 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, 120 மினிட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா பாக்ஸ் படி எழுதிட்டோம்ல, யூனிட்ஸ் எல்லாம் ஒரு சைடும் டைம் எல்லாம் ஒரு சைடும் எழுதிட்டோம். இப்போ நம்ம நேர்மாறலா எதிர்மாறலான்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, இங்கே டைம் பாருங்களேன், 40 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்போ இது அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, 40லேருந்து 120 கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. ஓகே, இந்த பக்கம் வாங்க, 40 மினிட்ஸ் வேலை செய்கிறதுக்கு 3 யூனிட் கரண்ட்டு தேவையா, அப்போ அது இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய போகுது. அப்போ லாஜிக்காக யோசிச்சா கரண்ட் நம்மளுக்கு என்ன தேவை, கரண்ட் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக தான் தேவை இல்லைங்களா? கரெக்டு தானே? அப்போது 2 பக்கமும் நேர்மாறல் எதிர்மாறல் சம்மில் ஆரோ மார்க் ஒன்று போல் இருந்தது அப்படின்னா, அதாவது 2 பக்கமே ஒன்று போல் அதிகரிச்சிருக்கணும், 2 பக்கமே ஒன்று போல் குறைஞ்சிருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 நம்பர் ஒன்று போல் தெரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஃப்ராக்ஷனாக எழுதணும். அப்படி எழுதும் போதில் இந்த 2 ஆரோவும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழாக போடணும். அப்போ 40/120ன்னு போடாமல் 120 / 40 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணணும். அதே மாதிரியே இன்னொரு நம்பர் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதிக்கணும், இன்ட்டுன்னு போட்டு நம்ம சைடில் எழுதிக்கணும். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? நமக்கு தெரிஞ்ச 2 நம்பரை எடுத்துக்கிறோம், அதாவது 2 டேட்டாவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு 2 ஆரோவும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம தலைகீழாக எழுதணும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 / 40 அப்படின்னு ஆகும். ஏன்னா நம்ம 40 / 120 நேராக எழுதுகிற மாதிரி இருக்கும், அதை தலைகீழாக எழுதணும் அப்படிங்கிறப்ப 120 / 40 அப்படின்னு வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த இன்னொரு டேட்டா இருக்குது இல்லையா, அதை மல்டிப்ளை போட்டு சைடில் எழுதிடணும். ஸோ என்ன மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் சரி, லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம், 4 × 12 கேன்சல் பண்ணுவோம், அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்போது 1 4 is 4, 4 3s are 12 அப்படின்னு வரும். கீழே 1 வந்துடுச்சு, அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். 3 × 3 நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இதை பாருங்கள், 9 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ரெண்டு டேட்டாவை நம்ம டைம் அண்ட் ஒர்க் சம்மில் பார்த்துட்டாலே நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் சம்மிலே போட்டுடலாம். ஸோ அதில் 2 பக்கமும் ஒன்று போல் வருதுன்னா எப்படி போடணும், ஒரு வேளை ஒரு பக்கம் அதிகரித்து ஒரு பக்கம் குறைஞ்சி வந்ததுன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறத அந்த மெத்தடை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி சம் கேட்டாலுமே நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ வாங்க இந்த ஆப்ஷன் எந்த ஆன்சரில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது, அதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ஓகே தானே? வாங்க நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The number of correct answers given by x and y in a quiz competition are in the ratio 10:11. ஸோ இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் இடையில் வரக்கூடிய ஒரு சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதில் XY அப்படின்னு 2 பேர் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10:11 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, if they had scored a total of 84 points. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து 84 points ஸ்கோர் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, then the points obtained by y is. அப்போது y வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் சம்மில் கொடுத்துருக்குது. தமிழ்லையும் பார்த்துடலாம். ஒரு வினாடி வினா போட்டியில், ஸோ ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்குது. x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. ஸோ அதில் x y அப்படின்னு 2 பேர் கடந்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே
சரியான பதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்படி அவங்க 2 பேருமே சொன்ன சரியான பதிலை நம்மளுக்கு டேரெக்டாக நம்பராக கொடுக்காம அதை விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த விகிதம் என்ன அப்படின்னா அதை நம்மளுக்கு 10:11 அப்படிங்கிறது. சரிங்களா? என்ன அடுத்த டேட்டா கொடுத்துருக்காங்க? அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். அந்த போட்டியில் மொத்தமாக 2 பேரும் எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே சேர்ந்து வாங்கின மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்களாம். சரியா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? அப்போது ஒய்யோட புள்ளிகள் மட்டும் எத்தனை அப்படின்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷினை பாருங்கள். இப்போ 2 பேரும் சேர்ந்து 84 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருப்பாங்க? அவங்க சொன்னால் கரெக்டான ஆன்சருக்காக தானே கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த ரேஷியோவோட மதிப்பு தான் நம்மளுக்கு 84 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ணிடலாம். இந்த 10:11 இருக்குது இல்லைங்களா? இந்த ரேஷியோவோட மொத்த மதிப்பு தான் நம்மளுக்கு 84ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 84 அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரும் சேர்ந்து வாங்கின மதிப்பெண்கள் தானே. அப்போது இந்த ரேஷியோவோட மொத்த மதிப்பு தான் நம்மளுக்கு 84. அப்போ 10 11 கூட்டினா என்ன வரும்? 21ன்னு வருமா? அப்போ அந்த 21 பங்கோடைய மதிப்பு தான் நம்மளுக்கு 84. அப்போது எக்ஸ் மட்டும் வேணும், நம்ம என்ன சால்வ் பண்ணலாம்? 21 இந்த பக்கம் கொண்டு வந்து அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஒய்யோட பங்கு தான். ஒய் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒய் வந்து 11x அப்படின்னு சொல்லுவோமா? எங்கே நீங்கள் ரேஷியோ பார்த்தாலுமே அங்கே வந்து எக்ஸ்ன்னு ஒரு காமனான நம்பர் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு 11xன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 11xக்கான அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 11x கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 11 × 4 என்ன வரும்? நம்மளுக்கு 44 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒய்யோடைய பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸோடைய பாயிண்ட்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ரேஷியோ என்னன்னு பார்க்குறோம். ஸோ டோட்டல் ரேஷியோவும் டோட்டல் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு சேம். அது நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு யாரோடதை கேட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமா 44 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு ஒய்யோட தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 44 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம்மை இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஷினை பார்த்தோடனே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் எடுத்துட முடியும். ஸோ கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக? ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? x/y ரேஷியோ பாருங்கள் 10:11 அப்படிங்கிறது தான். அப்போ ஒய்யோட ரேஷியோ என்ன? 11 அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் என்ன? 11x அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த எக்ஸ் என்ன நம்பராக இருந்தாலும் அதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்றது தானே ஆன்சராக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 11உடைய மடங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சம்ம சால்வ் பண்ணாமல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள் 40 நம்மளுக்கு 11 டேபிளில் போகுமா? போகாது. அப்போ அந்த ஆப்ஷன் வராது. 46 நம்மளுக்கு 11 டேபிளில் போகுமா? அந்த ஆப்ஷனும் போகாது. அதனால் அது நம்மளுக்கு வராது. 82 நம்மளுக்கு 11 டேபிளில் போகுமா? அதுவும் நம்மளுக்கு 11 டேபிளில் போகாது. அதனால் அந்த ஆப்ஷனும் வராது. 44ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு 11 டேபிளில் கேன்சல் ஆகி போகக்கூடியது. அப்போது கன்ஃபார்மாக நம்மளுக்கு அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த கொஷினை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்குலாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன் நம்மளுக்கு 11 டேபிளில் சால்வ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணாமையே ஆன்சர் எடுக்கிற மாதிரி சம்ஸ்க்கு எல்லாமே சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்ம கன்ஃபார்மாக ஆன்சர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணாமையே ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சம்க்கு மூவ் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வரக்கூடிய சம். சரிங்களா? வாங்க சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சதீஷ் குமார் borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. ஸோ சதீஷ் குமார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 52,000 ரூபாயை ஒரு கடன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட இருந்து அவங்க வந்து கடனுக்கு வாங்கியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் வட்டி விகிதத்தில். ஸோ அந்த வட்டி விகிதம் எவ்வளோ நம்மளுக்கு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வந்து கடனாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டியில் வாங்கியிருக்காங்கன்றதை சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் 4 years 4 வருஷம் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். he paid ₹79,040 to settle his debt. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா 79,040 ரூபாயை அவரோட கடனை செலுத்துறதுக்கு மொத்தமாக கொடுக்குறாரு. எப்போது 4 வருஷம் கழிச்சு. அப்போது கடனை மொத்தமாக அழைக்கிறதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 79,000 என்னவா இருக்கும்? அசல் மற்றும் வட்டியை சேர்த்ததாக தானே இருக்கும். ஸோ அந்த தொகையை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 79,000 ரூபாயா 4 வருஷத்தோட முடிவில் கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹி borrowed the money. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆர் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்லேயே கொஷின் பார்த்துக்கலாம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். அப்போ சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க 52,000 ரூபாயை ஒரு கடன் வழங்குறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கடனாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே தனிவட்டி வீதத்தில் தான் அந்த கடன் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 4 ஆண்டு கழித்து, ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். பார்த்தீங்களா? மொத்த தொகையாக செலுத்தினார் அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது வட்டியும் முதலுமா சேர்த்து மொத்த தொகையை என்ன பண்ணிட்டாங்க? 79,040 ரூபாயை நம்மளுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கடனை முடிச்சிட்டாங்க. அப்படி முடிக்கும் பட்சத்தில் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணணும். ஸோ அந்த சின்ன ஸ்டெப்பை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக நம்ம ஆர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு 52,000 ரூபாய் தானே கடனாக வாங்கியிருந்தார். அதுதான் அவர் வாங்கின முதல். அப்போ தான் நம்மளுக்கு என்னது? பிரின்சிபல் அப்படிங்கிறது. 4 வருஷம் கழிச்சு தான் திருப்பி கொடுத்துருக்காரு. அப்போது எத்தனை வருஷம் கடன் வாங்கியிருந்தாரு? 4 வருஷத்துக்கு. அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 years அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த மொத்த தொகையை தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ அமௌண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,040 ரூபாய் அப்படிங்கிறது. நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? ஆர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் சம்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மொத்தமாக 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எப்போயுமே நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலாவாக இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1+R/100ங்கிறது ஃபார்முலா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சம் போடுவோம். அதே மாதிரியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1+R/100 the whole power n அப்படிங்கிறது ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கும். ஸோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணி சம் போட்டுடலாம். ஆனால் இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கடன் வாங்கியிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம அமௌண்ட் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த சின்ன ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ எப்படி நம்ம அமௌண்ட்லேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு எடுக்கிறது? அமௌண்ட்டுன்றது என்ன? மொத்த தொகை. இப்போ மொத்த தொகையை எப்போ செலுத்தியிருப்பாங்க? கடனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வட்டியும் முதலுமா சேர்த்து மொத்த தொகையாக குடிச்சு அடைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மொத்த தொகையில் என்ன இருக்குது? வட்டியும் இருக்குது, முதலும் இருக்குது. நம்மளுக்கு மொத்த தொகையும் தெரியும், எவ்வளோ முதல்னு தெரியும். அப்போது முதலையும் மொத்த தொகையையும் கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளோ வட்டியை வந்து அவங்க செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாவாக சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P+I. ஸோ அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது. அப்போது இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா கிடைக்கும். ஸோ I ஈக்குவல் டு A - P அப்படிங்கிறது A ஈக்குவல் டு P+I அப்படிங்கிற ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ இதை ஃபார்முலா படி படித்தாலும் சரி, இல்லை கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு தேவை ஆன்சர் வரணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணிடலாம். 79,040 ரூபாயிலேருந்து 52,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 27,040 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதுதான் 4 வருஷத்தில் 52,000 ரூபாய்க்கு போட்ட இன்ட்ரெஸ்ட், வட்டி. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாக PNR/100 சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிறது தானே ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுக்கு? 27,040 அப்படிங்கிறது. அப்புறம் பிரின்சிபல் என்ன நம்மளுக்கு? 52,000. ஓகே. எவ்வளோ? 4 வருஷமாக போட்டாச்சு. ஆர் எவ்வளோ நம்மளுக்கு?
ஆர் தெரியாது, அதனால் இருக்கட்டும். அடுத்து என்ன, டிவைட் பை 100 ஃபார்முலா இருக்குது இல்லையா, போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே எப்படி சால்வ் பண்ணலாம், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா, பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஆர் மட்டும் வேணும். அப்போ ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். இந்த பக்கம் மல்டிப்ளை என்ன இருக்குது, 520 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகலாமா. அப்போ மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகுமா. அப்போ நம்மளுக்கு இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு, நம்மளுக்கு இந்த சைடு இது அப்படியே தானே இருந்தது. அப்போது 27040 அப்படியே இருக்கும். டிவைட் பை இந்த பக்கம் மல்டிப்ளை டிவைடாக போகும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு 520 × 4 அப்படிங்கிறது டிவைடாக ஆச்சு. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சது இல்லையா. போன ஸ்டெப்லேருந்து நம்ம அப்படியே ஆரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஒரே சைடாக கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 1 4 is 4. இங்கே என்ன வரும், 6 4s are 24 அப்படின்னு வருமா. ரிமைண்டர் 3 இருக்கும். வேறு இங்கே என்ன போடலாம், 30 அப்படிங்கும்போது நம்ம 7 4s are 28 போடலாமா. அடுத்த ரிமைண்டர் 2 6 4s are 24. அப்போ மேலே 6 7 6 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம அகெயின் 4 டேபிளே கேன்சல் பண்ணுவோம். ஸோ கீழே 52ஐயும் 6 7 6 பண்ணுவோம், 4 டேபிளில் போட போகிறோம். சரிங்களா. 1 4 is 4, ரிமைண்டர் 1, 4 3s are 12 அப்படின்னு கிடைக்கிது. அப்படியே மேலே கேன்சல் பண்ணுங்கள். 1 4 is 4, ரிமைண்டர் 2ன்னு வரும். 27 நம்மளுக்கு 4 டேபிளில் போகாது, அதுக்குள்ளே அப்படின்னா 6 4s are 24 போகும். அப்போ ரிமைண்டர் 3 வரும். 36 4 டேபிளில் எங்கே வரும், 9 4s are 36 அப்படின்னு வரும். அப்போ 13 இருக்குது, 169 இருக்குது. அப்போ 13 13s are 169 தெரியுமா. அப்போ 113 is 13, 13 13s are 169. ஸோ பொறுமையாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 13 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஆர் நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13% அப்படிங்கிறது தான். ஓகேவா. எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துருவோமா. இதை பார்த்தீங்களா, ஆப்ஷன் சிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 13% அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா. புரிஞ்சு தானே இந்த சம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது அமௌண்ட் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அப்போது நம்ம அதை கொண்டு போய் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட்லேருந்து வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத அசலை கழித்து எடுத்துகிட்டு அந்த வட்டியை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா. வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறது ரொம்ப நிறைய ஸ்டெப் வருது அப்படின்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக கேன்சல் பண்ணி ஈஸியாக ஆன்சர் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 4 டேபிளில் கேன்சல் பண்ணல வரல அப்படின்னா தாராளமாக 2 டேபிள்லேயே குட்டி குட்டியாக கேன்சல் பண்ணி போட்டுடலாம். எல்லாமே கண்டிப்பாக கேன்சல் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும், ஈஸியாக ஆன்சர் வர நம்பராக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக வந்துடும், எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சம். இந்த மாதிரி சம் மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. ஸோ இந்த சம்மை கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வித்தியாசமாக நம்மளுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. எதுலன்னு பாருங்கள். ஆன் ₹15,000 ஃபார் 2 years at 6% per annum compounded annually. அப்போது 15,000 ரூபாய் பிரின்சிபலாக வச்சு 2 வருஷத்துக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்த ஒரு தொகைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. தமிழ்லேயே ஒருக்க பார்த்துலாம். ₹15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதாவது 15,000 ரூபாய்க்கு தான் வட்டி கணக்கிட போகிறாங்க. அப்போ 15,000 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்க அசல் பிரின்சிபல் தான் நம்மளுக்கு 15,000 ரூபாய். இதை 6% ஆண்டு வட்டி, இப்போது 6% தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த 2 இடமே எடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால். ஏன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் பேசுகிறாங்கல்ல, அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறோம் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அப்போது 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சம் கேட்கும் போதில் எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா
2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம். அதே மாதிரியே 3 இயர்ஸ்க்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவோம். அப்போது எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்குற சம்ஸில் ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? இந்த சம்மில் கவனமாக பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு 15,000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%ன்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். நாங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PR² அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது இதை எப்படி போடலாம்? நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து 15,000ன்னு தெரியும். ஆர் எவ்வளோ 16ன்னு பார்த்தோமா? R² தான் R/100 அப்படின்னு நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஆரை 2 டைம்ஸ் போடணுமா? 6 2 டைம்ஸ் போட்டாச்சு. 100² 100 2 டைம்ஸ் போடணுமா? 100 2 டைம்ஸ் போட்டாச்சு. அவ்வளோவே தான், முடிஞ்சிச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா அசலோட 2 வருஷம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 தடவை போடணும். 6%னா 6/100 தானே எழுதுவோம். ஸோ அதை அப்படியே 2 தடவை போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்முலாவை ஷார்ட்கட்லேயும் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசலை அப்படியே போடணும். 2 வருஷம் அப்படின்னா கொடுத்துருக்க வட்டி விகிதத்தை 2 தடவை போட்டணும். அவ்வளோதான். ஸோ இந்த PR²/100² ஞாபகம் வைக்கலைனாலும் என்ன பண்ணிடலாம்? இதை மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப் எழுதுனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 10ம் 15ம் நம்மளுக்கு 5 டேபிளில் கேன்சல் ஆகக்கூடியது. அப்போது 5 2s are 10 அப்படின்னு வரும். 5 3s are 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணி ரெண்டுமே 2 டேபிளால் போகும். அப்போது 1 2 is 2 3 2s are 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே கீழே நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 3 3s are 9ன்னு கிடைக்கும். 9 6 are 54 அப்படின்னு வரும். ஸோ 54 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம இந்த PR²/100²ங்கிற ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் போதும், ஆன்சர் கிடச்சிரும். நாங்கள் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ C4 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ரொம்ப ஈஸி தானே? ஸோ பெரிய கஷ்டப்பட வேண்டியதில்லை. 2 வருஷமா 3 வருஷமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. 2 வருஷம் அப்படின்னா PR²/100² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம், ஆன்சர் போட்டுறோம். அவ்வளோதான். ஓகேவா? வாங்க அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இது வந்து APGPயில் கொடுத்துருக்க சம். ஸோ APGPயில் இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். வாங்க பார்க்கலாம். the next term of the sequence அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3/16, 1/8, 1/12, 1/18 is, அதாவது 1/18க்கு அப்புறம் அடுத்த டேர்மாக என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தமிழ்லையும் பார்த்துடலாம். 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உருபு. ஸோ 1/18க்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சம்மை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த சம்மை நல்லா கவனிங்களேன். எல்லாமே 1/8, 1/12, 1/18 அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பாருங்கள், 3/16 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்மை நம்ம டைரெக்டாக ஏபிஜிபியோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இங்கேயுமே நம்மளுக்கு 1/ன்னு இருந்தது அப்படின்னா அப்போது 16, 8, 12, 18 இது எப்படி நம்மளுக்கு மூவ் ஆகிருக்கு? ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம டேரெக்டாக சம் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல 1/16 இல்லாமல் 3/16 இருக்கிறதுனால இந்த சம்மை ஏபிஜிபி ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. லாஜிக்காக தான் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதனால் இந்த சம்முக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணல அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. எதனால் லாஜிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வித் சம்முக்கும் இதுவும் நம்ம குழப்பிக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாமே டிவைடில் இருக்கிறதுனால நம்ம இது ஜிபியா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி நம்ம காமன் ஃபேக்டர் எடுப்போம் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது 1/8 / 3/16 என்ன வரும்? இது தலைகீழாகுமோ மல்டிப்ளையாக மாறும்போதில் அப்போது 1/8 × 16/3 வரும். 18 16 அடிக்கலாம் இல்லையா? 1 8 are 8, 8 2s are 16. அவ்வளோ என்ன கிடைக்கிது?
2/3 அப்படின்னு கிடைக்கிது. இதே இது அடுத்த 2 டேர்முக்கு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், 1/12 டிவைடட் பை 1/8ன்னு போடுறோம். அப்போ 1/8 மல்டிப்ளை வரும்போது என்ன ஆகும், இன்ட்டு 8/1 அப்படின்னு வரும். நம்ம 8 12 அடிக்கலாம் இல்லையா 4 டேபிளில், 4 2s are 8, 4 3s are 12 அடிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று தான் இருக்குது, அப்படியே அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மளுக்கு 2/3 அப்படின்னு கிடைக்கிது. அப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்மை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 2/3 கிடைக்கிது. செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மை பண்ணும்போது நம்மளுக்கு 2/3 கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது சால்வ் பண்ணும்போதில், காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 2/3 நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக 1/18 அடுத்த டேர்ம் கேட்டிருக்கிறதுனால நம்ம 1/18ஓட ஒரு 2/3 மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 9 2s are 18ன்னு போடலாம். அப்போ மேலே 1 மட்டும்தான் இருக்குது, கீழே என்ன இருக்குது 9 × 3 இருக்குது. 9 3s are என்ன வரும் 27 வரும். அப்போ 1/27 தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, எப்படி போடுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஸோ அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம காமன் ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஜிபியில் ஒன்று போல் ஒரே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம 1/18 அடுத்த டேர்ம் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதோட இந்த காமன் டிஃப்ரென்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 1/18 2/3 போடும்போதில் 18ம் 2ம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் 1/27 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/27 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அவசரப்பட்டு நம்ம கண்டுபிடிச்ச 2/3 கொண்டு போய் ஆன்சராக மார்க் பண்ணிடாதீங்க. அது ஜஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச காமன் ரேஷியோ மட்டும்தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1/18 அடுத்த டேர்ம். ஸோ 1/18ஓட 2/3 மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்து போடணும். ஓகேவா, ஸோ 1/27 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, வாங்க இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து பர்சன்டேஜ் மாடல். ஸோ பர்சன்டேஜ் மாடல்னு வச்சுக்கலாம், இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த டாபிக் கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மையுமே பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு தானே சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது பர்சன்டேஜ் மாடலில் பார்க்குற சம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். குரல்மதி bought a raincoat and saved ₹25 with discount of 20%. ஸோ குரல்மதி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெயின்கோட் வாங்குறாங்க. ஸோ இந்த ரெயின்கோட் அவங்க வாங்கினது மூலமாக அவங்க ₹25 வந்து சேமிச்சிருக்காங்க. அந்த ₹25 எதனால் சேமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20% டிஸ்கவுண்ட்னால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ₹25 அவங்க சேமிச்சிருக்காங்க. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின்கோட். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கோட்டோட ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தமிழ்லையும் பார்த்துடலாம். குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ₹25 சேமித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குரல்மதிங்கிறவங்க 20% தள்ளுபடியோடு ஒரு ரெயின்கோட் வாங்கியிருக்காங்க. அவங்க தள்ளுபடியோடு வாங்கினதன் காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ₹25 அவங்க சேமிச்சிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை. ஸோ ரெயின்கோட்டோட ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நல்லா பாருங்களேன். 20% தள்ளுபடியினால தான் ₹25 சேமிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 20%ம் இந்த ₹25 ஒன்றா கரெக்டாக? ஓகே, நம்மகிட்ட கேள்வியாக கேட்குறாங்க, அசல் விலை கேட்குறாங்க. அதாவது 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா எதுலேருந்து 20% கம்மி பண்ணியிருப்பாங்க, 100% இருக்கிற பொருளில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க 20% கம்மி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, அந்த 100% தானே நம்மளுக்கு அந்த உண்மையான ரெயின்கோட்டோட வேல்யூவாக இருக்கும். ரெயின்கோட்டோட ஒரிஜினல் வேல்யூவாக என்ன இருக்கும் 100% மதிப்பு தான் இருக்கும். அந்த 100% மதிப்பில் இருந்தால் நம்மளுக்கு 20% தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது 20% மதிப்பு என்னன்னு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதோட அசல் விலை, அதாவது 100% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம என்ன பண்ணிடலாம் பர்சன்டேஜ் மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நேர்மறை எதிர்மறை சம்மில் தான் போட போகிறோம், வாங்க போட்டுடலாம். 20% வந்து ₹25 அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய அசல் விலை 100% என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ பாக்ஸில் எழுதியாச்சு. சதவீதத்தை ரெண்டுமே ஒரே பக்கமும் அமௌண்ட் எல்லாத்தையும் ஒரே பக்கமும் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நேர்மாறலாம் எதிர்மாறலா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 20%ல் 100% நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. ஓகே, அதிகரிச்சிருக்கு. அப்போது 20% ₹25 அப்படிங்கிறப்ப அது 100% ஆகும்போதில் நம்மளுக்கு என்ன ஆகும், காசும் அதிகரிக்கும். அது நம்மளுக்கு லாஜிக்லேயே தெரியும் தானே. அப்போ இந்த பக்கமும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அப்போ ரெண்டு பக்கமே ஒன்று போல் போகுது அப்படின்னா இது நேர்மாறல் சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரை மார்க் ஒன்று போல் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், தலைகீழாக போட்டு சால்வ் பண்ணணும். எதை தலைகீழாக போடணும், நம்மளுக்கு ரெண்டு டேட்டாவுமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை நம்ம தலைகீழாக போடணும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா
100 டிவைடட் பை 20 அப்படின்னு எழுதணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு டேட்டா இருக்கும் இல்லையா, அதை பக்கத்தில் மல்டிப்ளை போட்டு எழுதிடணும். இப்போ இதை சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடச்சிரும். வாங்க சால்வ் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 and 10 அடிப்போம். 1 2 is 2, 5 2s are 10 கிடைக்கும். ஸோ கீழே கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். 5 into 25 நம்மளுக்கு என்ன வரும், 125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 125 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சுதான் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது. ஸோ 20% தள்ளுபடி 25 ரூபா அப்படின்னா 100% என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். நேர்மறையில் எதிர்மறையில் போடுறோம். நம்மளுக்கு நேர்மறையாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழாக போட்டு சால்வ் பண்ணுறோம். நம்மளுக்கு ஆன்சர் 125 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது 125 ஒரிஜினலாக விலை இருந்த கோட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, 25 ரூபா தள்ளுபடியோடு அவங்க வாங்கிட்டு போனதுனால 25 ரூபா சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 125 அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, வாங்க அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு 2D 3D டாபிக்ஸ் கையில் வரக்கூடிய ஒரு சம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். The volume of container is 144,440 மீட்டர் க்யூப். அதாவது ஒரு கண்டெய்னரோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the length and breadth of the container are 15 மீட்டர் and 8 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அந்த கண்டெய்னரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர், அந்த கண்டெய்னரோட பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் இட்ஸ் ஹைட், அந்த கண்டெய்னரோட ஹைட் என்ன அப்படின்னு தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னரோட லென்த் எவ்வளோ, அதோட பிரெத் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கண்டெய்னரோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, தமிழ்லையும் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தின் கன அளவு 1440 மீட்டர் க்யூப். அதாவது ஒரு பாத்திரத்தோட கன அளவு எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களே மெஷர் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அப்பாத்திரத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில், அந்த பாத்திரத்தோட நீளம் எவ்வளோ 15 மீட்டர், அந்த பாத்திரத்தோட அகலம் எவ்வளோ 8 மீட்டர். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அதன் உயரத்தை காண், அதோட ஹைட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா, வாங்க சால்வ் பண்ணிடலாம். நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து ஹைட்டின் 3 விஷயத்தை பற்றி தானே பேசியிருக்காங்க. அப்போ அந்த கடையோட வால்யூமோட ஃபார்மில் என்னவாக இருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டோட ஆன்சர் தான் என்ன கொடுத்துருந்தாங்க, 1440 மீட்டர் க்யூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லென்த்து 15 தெரியுமா, போட்டாச்சு. பிரெத்து 8ன்னு தெரியுமா, போட்டாச்சு. ஹைட்டு தான் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஹைட்டு தானே வேணும், ஹைட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 15 8 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இந்த பக்கம் மல்டிப்ளையாக இருக்கிறது என்ன ஆகும், இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு டிவைடில் போகும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், நம்மளுக்கு H = 1440 டிவைடட் பை, இது கீழே வந்துடுமா 15, 8 கீழே வந்துடுமா இன்ட்டு 8 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், 8 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா, 18 is 8, இங்கே என்ன வரும் 8 2s are 16 வரும். ஸோ போட முடியாது, அப்போது 18 is 8 போடுவோம். மிச்சம் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 8 போச்சுன்னா 6 கிடைக்குமா. நம்மளுக்கு இப்போது 64ன்னு இருக்குது. 64 எங்கே வரும், 8 8s are 64ன்னு வருமா. ஓகே, இப்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு 0 தான் இருக்குது, ஒரு 0 மட்டும் போட்டுக்கிட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது, மேலே 180 அப்படின்னு இருக்குது. அப்போ 15 180 என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா. 5 3s are 15 அப்படின்னு வரும், மேலே 6 3s are 18 வரும், 60 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம 5 60 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 is 5, 12 5s are 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 12 அப்படிங்கிறத நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ பொறுமையாக கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கிற சம்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டேபிள்லேயே கேன்சல் பண்ணி பார்த்துடலாம். கவனமாக கேன்சல் பண்ணணும், கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஹைட் வந்து 12 மீட்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. வாங்க எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 12 மீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச சரியான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பெரிக்கல் சாலிட் இஸ் 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அதாவது ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் சாலிட், அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ இதோட பேஸ் ஏரியா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் திஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தமிழில் பார்த்துடலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது தானப்பா திண்ம அரைக்கோளம். ஓகே, ஸோ இதில் இந்த அடிப்பரப்பு இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளை டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ மென்சுரேஷன் சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே மைண்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போது திண்ம அரைக்கோளத்தோட டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன, அதோட மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஒரு திண்ம அரைக்கோளம். இதில் இந்த பேஸோட ஏரியாவை தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேஸ் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்க்கிள் மாதிரியே இருக்கிறதுனால அதோட ஏரியா அப்படின்னு சொல்லும் போதில் அது நம்மளுக்கு பையார் ஸ்கொயரை குறிக்கும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயரை வேல்யூவை தான் கொடுத்துருக்காங்க. பையார் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு எவ்வளோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பையார் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம போயிட்டு இங்கே பையார் ஸ்கொயர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இது இருந்து ஆர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஆரை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அவ்வளோ சுற்றிக்கிட்டு நம்ம இந்த சம்முக்கு வரவே வேணாம், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 பையார் ஸ்கொயர். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, பையார் ஸ்கொயர். அப்போது இந்த பையார் ஸ்கொயரோட வேல்யூ தானே இந்த மொத்தமாக 1386. அப்போ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதுமா? எஸ். அப்போ இந்த பையார் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1386 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் நம்மளுக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 4158 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளாக சம் போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த 3 பையார் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4158 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே எதை பார்த்துருந்தோம் அப்படின்னா மேக்ஸில் சிலபஸில், அதாவது இப்போது நியூ சிலபஸின் அடிப்படையில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக என்டையராக டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் எல்லாமே சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரியே ரெகுலராக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம டெஸ்ட் கொடுக்குற அன்றைக்கி டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் இல்லாத அன்றைக்கி டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம வந்து வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இப்போது 2025 நடந்த கொஷின்ஸோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி மேக்ஸ்க்கு டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் அன்றைக்கி 25 out of 25 எடுக்க கண்டிப்பாக முடியும், ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும். சரிங்களா? ஸோ நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸுமே நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட 50 days ஸ்டடி பிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.